எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlog டியூஸ்டே அன்னைக்கு எடுத்ததுங்க. காலையில் எப்பவும் போல் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு அவங்கள அனுப்பிட்டு பொண்ணும் இருந்தா வீட்டில் தான் இருந்தா அன்னைக்கு ஆன்லைன் கிளாஸுங்கிறனால ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே சிவன்மலை போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. ஸோ அதனால் நேரத்துலேயே கிளம்பியாச்சு. வாங்க சிவன்மலை போயிட்டு வந்துடலாம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா நம்ம சிவன்மலையை பார்த்து. எப்படியா இருந்தாலும் கோயிலுக்குள்ளே போக போகிறது இல்லை, அட்லீஸ்ட் வெளியேவாவது பார்க்கலாம் இல்லையா? நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வேறு நிறைய இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம சிவன்மலையை பார்க்கட்டும். இந்த ஒரு டீப் டேர்னிங் தாங்க சிவன்மலையில் இருக்குது. அதை என் பொண்ணு வீடியோ எடுக்காமல் விடுறதே இல்லை. எப்போ சிவன்மலை வீடியோ போட்டாலும் இந்த டீப் டேர்னிங் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்தளவு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அவளும் சிவன்மலைக்கு நாளாயிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்தாச்சுங்க. ஆக்சுவலாக செவ்வாய்க்கிழமையும் போனோம். அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா கிருத்திகை அண்ட் சஷ்டி ரெண்டுமே சேர்ந்து புதன்கிழமை அன்னைக்கு வந்துருந்துச்சு இல்லையா? அதனால் அடுத்த நாளும் போக வேண்டிய மாதிரி இருந்துச்சு. ஸோ 2 தடவை முருகர் தரிசனம் கிடச்சிச்சு. சூப்பராக சந்தோஷமாக சாமி கும்பிட்டு வந்தாச்சு. ஆனால் புதன்கிழமை பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டங்க, செம்மையாக லைன் நின்றுட்டு இருந்துச்சு. ஆனால் பொண்ணு வராதனால நான் மட்டும் ப்ரே பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்ததையுமே பார்த்தீங்கன்னா வெயில் அதிகம், அதனால இந்த காஸ்ட்யூமை மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இதுலேயே ஃபுல் டே இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஃப்ரைடேவாக இருந்தாலும் சரி, டியூஸ்டேவாக இருந்தாலும் சரி வாய்ப்பு இல்லை, அதுவும் இந்த வெயில்னால். ஸோ காஸ்ட்யூமை மாற்றிட்டு வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சில பொருட்களை பார்க்கலாம். டியூஸ்டேனால் சாரியே மாற்றிட்டேங்க. மாற்றிட்டு இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொண்ணு கோயம்புத்தூரில் எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு போயிட்டு சில டெக்கரேட்டிவ் திங்ஸ் வீட்டுக்காக வாங்கிட்டு வந்திருந்தா. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே நான் கொஞ்சம் ஆன்லைனில் ஒரு 2-3 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், அதையும் பார்க்கலாம். என்னென்னா, என் பொண்ணு சின்ன குழந்தையாக இருக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்கேஜி யூகேஜியில் எக்ஸாமுக்கு என்ன வந்துட போகுது மீறி போனால் ரைம்ஸ் தானே வரும். அந்த ரைம்ஸுக்கு இவ பண்ணுற அட்டுழியாக இருக்குங்களே. அந்த டைம்ல எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் படிப்பா, நல்லானா சூப்பராகவே படிப்பா. ஆனாலும் சாட்டிஸ்ஃபையே இருக்காதுங்க. மம்மி எனக்கு பயமாக இருக்குது, இன்னொரு தடவை சொல்லி காட்டட்டுமான்னு ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் அவள் படித்ததை அவள் திருப்தியாக சொல்லி காட்டினா தான் அவளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தரோவாக பண்ணுறாள். கொஞ்சம் பெருசாக பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்தனம் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஸ்டடீஸ்லேருந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகி கொஞ்சம் மார்க்ஸ் எல்லாம் கம்மியாச்சு. பொறுப்பே இருக்காதுங்க. எந்த பொருள் வாங்கவும் தெரியாது, கடைக்கு போக தெரியாது, வீட்டை விட்டு வெளியே போனது கிடையாது. அப்படி இருந்த பொண்ணு இன்றைக்கி காலேஜ் போனதுக்கப்புறம் அப்படியே சேஞ்சு. நிறைய விஷயங்கள் பொறுப்பாக நடந்துக்கிறா. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் எதிர்பார்க்காததுக்கு மேலேயே வீட்டுக்கு கொஞ்ச நேரம் டைம் இருந்தாலும் அந்த டைமில் எங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணுவா. அதே மாதிரி அவங்க தம்பிக்கு அட்வைஸ் பண்ணுறதுலேருந்து வீட்டில் இருக்கிற திங்ஸ் மேலே அவள் காட்டுற அக்கறை வரைக்கும், அதே மாதிரி ஃபினான்ஷியலாக எப்படி வீட்டில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற காட்டுற இன்ட்ரெஸ்ட்லேருந்துமே எப்படி எந்த டைமில் பொண்ணுங்க இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுறாங்க அப்படின்னே தெரியலைங்க. உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இதே பையன்கிட்ட எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னா உண்மையாக நான் எதிர்பார்க்கலை. பட் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ சின்ன பையனாக விளையாட்டுத்தனமாக இருக்கான். மேபி ஃப்யூச்சரில் இதுவுமே அப்படியே மாறலாம் இல்லைங்களா? சரி, எதுவாக இருந்தாலும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்க. எல்லா பொருட்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. இப்போ பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொண்ணு எக்ஸ்போவில் வாங்கினது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது க்ரீன் மேட் நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆன்லைனில் தான் இதை ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அதுவும் 70% டிஸ்கவுண்ட் சேல் போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த டைமில் வாங்கினேன். ஸோ இந்த க்ரீன் மேட்டு இன்னொரு ஸ்டாண்ட் மட்டும் நான் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணேங்க. மற்றதெல்லாம் பொண்ணு எக்ஸ்போவில் வாங்கிட்டு வந்திருந்தா. இல்லை, அந்த செஃப் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த டாயும் நான் ஆன்லைனில் மீஷோவில் வாங்கினது தான். ஸோ அதை மறந்துட்டேன் சொல்ல. ஆனால் இந்த எக்ஸ்போவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செராமிக் ஐட்டம் எல்லாம் ப்ரைஸ் ரீசனபிளாக இருந்துச்சு அப்படி. ஆனால் ட்ரெஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல காட்டன் தான், குவாலிட்டியும் ஓகே. ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால். அதனால் ஒரே ஒரு டாப் மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றது எதுவும் அவளுக்காக வாங்கிக்கல அப்படின்னு சொன்னால் அப்படி. அதே மாதிரி இந்த வேர்டிங்ஸ் உள்ள இந்த வால் ஹேங்கிங் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா கிச்சனில் ஒரு கலர்ஃபுல்லாக இல்லையோ அந்த கவுண்டர் டாப் கிட்ட ஒரு க்ரே வித் ஒரு டல் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக மாற்றலாம் அப்படின்ட்டு இது ப்ளூ க்ரீன் ரெட்டுன்னு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா, அதனால் வாங்கினேன். அண்ட் அதே மாதிரி இந்த ஒரு ஸ்டாண்டு.
ஸோ இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நல்லா இருந்துச்சு. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 200 சம்திங் தான். ஓகே, இது வந்து ஸ்க்ரூ பண்ணி ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கே நான் வைக்கிறேன் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்சளவு நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சில சிஸ்டர்ஸ் நினச்சிருப்பீங்க, ஏன்னா ஹோம் டூர் போட சொல்லி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கேட்டீங்க. அதே மாதிரி சாரீஸ் கலெக்ஷனுக்கு ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க. இன்னொரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா பையனுக்கு லட்டு செஞ்சு தரணும், மெஷர்மெண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சாரி சிஸ்டர், நீங்கள் செஞ்சே கொடுத்து பையனும் சாப்பிட்டே முடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் இன்னும் போட முடியல. ஏன்னா இடையில இந்த ஹெல்த் இஷ்யூ வேறு வந்ததுனால கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண முடிய மாட்டேங்குது, வைரல் ஃபீவர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன். அதனால தான். ஸோ இனி வந்து முடிஞ்சளவு வீடியோஸ் நிறைய போடுறதுக்கும் நீங்கள் கேட்ட வீடியோஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கும் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஹோம் டூர் பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணு வந்துட்டால் கொஞ்சம் வீடியோஸ் எடுக்க ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் அது பெண்டிங்லேயே இருக்குது. சாரீஸ் கலெக்ஷன் இனி ஒரு 2-3 வீடியோஸில் போட்டுருவேன். ஏன்னா என்கிட்ட வந்து பெரிய ஒரு ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சாரீஸில் இல்லைங்க. வெறும் காட்டன் சாரீ தான், பெருசாக அந்த மாதிரி கிடையாது. இருந்தாலும் நீங்கள் கேட்டதுனால நான் என்கிட்ட இருக்கிறத நான் காட்டணும் இல்லையா? ஸோ அதனால் அதை வந்து இனி ஒரு 2-3 வீடியோஸ்குள்ளேயே நான் போட ட்ரை பண்ணுறேன். அப்புறம் லட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெடி பண்ணுறேன் சிஸ்டர். சீக்கிரம் ரெடி பண்ணிவிட்டு, மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். இருந்தாலும் நான் செய்கிறப்ப சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இப்போ ஸ்வீட் சாப்பிட முடியலையா, அதனால் நானும் செய்யாமையே இருக்கேன். ஓகே, அதை வந்து இருக்கட்டும். அதை எங்கே வைக்க போகிறேன் அந்த ஸ்டாண்டை அப்படிங்கிறத நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பசி வேறு எடுக்குது. ஏன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் சாப்பிட்ல, மதியம் ரைஸ் இருக்குது சாப்பிட்ருக்கலாம், இருந்தாலும் பணியாரம் சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை. ஸோ அதனால் தேங்காய் சட்னி, சாம்பார் வச்சுருந்தேன் மார்னிங். டியூஸ்டே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சாம்பார் தான் இருக்கும். அதனால் பணியாரம் ஊற்றி சாம்பார் வச்சாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து ப்ரோட்டீன் ஃபுட்டாக சுண்டல், வெள்ளரி, ஆனியன் இதெல்லாம் போட்டு தான் கொடுத்துருந்தேன். ஸோ அது கொண்டு போயிருந்தாங்க. அது எம்டி ஸ்டொமக்கில், அதாவது காலையிலேருந்து சாப்பிடாமல் எடுத்ததையும் நம்ம சுண்டல் சாப்பிட்டோன்னா ரொம்ப வயிறு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கஷ்டப்படும் இல்லையா? அதனால் அது அப்புறமா சாப்பிட்டுக்கலான்னு வச்சாச்சு. பணியாரம் மட்டும் சாப்பிட்டாச்சுங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ நம்ம கவுண்டர் டாப்பை கொஞ்சம் அப்படியே மாற்றலாம் அப்படின்ட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன். அந்த ஒரு எல்லோ ரெட்டு அந்த மாதிரி வந்தால் தான் ஒரு கலர் கலகட்டும் இல்லையா? அதனால் அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிட்ருக்கேங்க. அந்த ஸ்டாண்டு வாங்கினேன் இல்லையா, அதை இங்கே தான் வைக்க போகிறேன். நீங்களும் தேவைன்னா கூட வாங்கலாங்க. ப்ரைஸ் வந்து ஓகே தான், ப்ரைஸுக்கு தகுந்த இது தான் இருக்குது. ரொம்ப அப்படியே வெயிட்டாக அப்படியெல்லாம் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு பக்கம் ஸ்க்ரூ பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைட் பண்ணால் போதும், அவ்வளோதான். ரொம்ப ஹெவின்லாம் சொல்ல முடியாது, ஒரு லைட் வெயிட்டட் தான். சின்ன சின்ன இது வந்து வைக்கலாம், நல்லாயிருக்கு. ஓகே சொல்லலாம், ஓஹோன்னு சொல்ல முடியாது, ஓகே சொல்லலாம். எனக்கு அந்த பிளேஸ்க்கு கரெக்டாக ஃபிட் ஆச்சு. ஸோ இதில் வந்து நம்ம வச்சுருந்த அந்த கடலைப்பருப்பு, கடுகெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதில் சீரகம், இந்த 3 தான் இந்த இதில் இருக்குது. ஸோ அதை மேலே வச்சுட்டு இது வந்து பொண்ணு வாங்கிட்டு வந்ததை வைக்கலாம் அப்படின்னு வச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கா, ஹெவியாகவும் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் யோசனையாகவும் இருக்குது. அண்ட் இந்த செஃப் டாய் பார்த்திங்கன்னா இங்கே வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வாங்கினேன். இது என்னன்னு தெரில, ஏன்னு தெரில, ஆனால் க்யூட்டாக அழகாக இருக்குது. அதை பார்த்ததையுமே எனக்கு வாங்கணும்னு தோணிடுச்சு. ஸோ அந்த ஸ்டிக்கர்ஸ், அந்த வால் ஹேங்கிங் வேர்டிங்ஸ் இருக்குது இல்லையா, அதை இங்கே ஒட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை எடுக்க ட்ரை பண்ணுறேன். வரவே மாட்டேங்குதுங்க, நல்லா ஸ்டிக் ஆகிக்கிச்சு. அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ எடுத்து ஒட்டிட்டேன். ஆனால் இதையும் வேஸ்ட் பண்ணல, இது வேறு பக்கம் ஒட்டலாம் அப்படின்ட்டு தான் எடுத்தாச்சு. 2 மட்டும்தான் எடுத்தேன். ஸோ இப்படி தான் வந்து பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வச்சு பார்த்தேன். பொண்ணு வந்து வீடியோ எடுத்துகிட்டே ஓகே இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னான். ஸோ பொண்ணு சொன்னால் கண்டிப்பாக ஒத்துக்கணும் இல்லையா? அதனால் சரின்ட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணியாச்சுங்க. அப்பப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நம்ம கிச்சனில் பண்ணுறப்போ நமக்கு வந்து கிச்சனும் வந்து நல்லா பிரைட்டாக தெரியும். ஒரு ஆசையாக இருக்கும். நம்ம மோஸ்ட்லி ஸ்பெண்ட் பண்ணுற பிளேஸ் கிச்சன் தானே, அதனால் சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்பப்போ பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கும் வந்து மைண்ட் ரிலாக்ஸாக ஒரு சந்தோஷமாக இருக்கும். குக் பண்ணணுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். கிச்சனும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள்.
அப்புறம் லாஸ்ட் vlogல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டர் வந்து டெய்லி vlog போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சிஸ்டர் எனக்குமே ரொம்ப ஆசையாக தான் இருக்குது டெய்லி vlog போடணும் அப்படின்ட்டு. ஏன்னா உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் வர்றப்போ எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஏன்னா நான் நிறைய கமெண்ட்ஸ் படிக்கிறப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லியிருப்பீங்க. அதெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் உங்களோட நிறைய காண்டாக்டில் இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால் எனக்கும் ஆசை தான். பட் டைம் வந்து எனக்கு ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது இப்போதைக்கு. ஆனால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து நான் டெய்லி vlog போடணும் அப்படின்ட்டு தான் யோசிச்சுட்ருக்கேன். இப்போதைக்கு கொஞ்சம் முடியாது. ஓகேவா சிஸ்டர்? நான் ஆனால் முடிஞ்சளவு போட ட்ரை பண்ணுறேன். இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, உங்களோட ஏர்லி மார்னிங் ஒர்க்கில் இருந்தே நீங்கள் வந்து மார்னிங் டு நைட் ரொட்டீன் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கேட்டதையுமே எனக்கு அந்த கமெண்ட்ஸை பார்த்ததையுமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் என்ன பார்த்தீங்க அப்படின்னா போடலாம். பட்டு மார்னிங் வந்து 7:15க்கு கிளம்பிடுவாங்க. 2 பேருமே ஒன்றா தான் போவாங்க, ஹஸ்பண்டும் பையனும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்ணணும், லன்ச் பேக் பண்ணணும், இன்பிட்வீன் 11 o'clock பிரஞ்சும் வந்து ரெடி பண்ணி அதுவும் பேக் பண்ணி கொடுக்கணும். எல்லாமே செய்கிறப்போ ரொம்ப ஹரிபரியாக இருக்குங்களா. அந்த டைமில் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ட்டு நான் செல்லை தூக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா இவங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுமோ அப்படின்ட்டு, அதாவது அவங்க எதுவுமே சொன்னது கிடையாது. 2 பேருமே வந்து வீடியோ எடுக்க வேண்டாம்லாம் சொன்னது கிடையாது. பட் நானாக ஏன் போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவானே அப்படின்ட்டு அவங்கள அனுப்பி வச்சுட்டே தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இனி அவ்வளோதான், கொஞ்ச நாள் தான். எக்ஸாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா சம்மர் லீவ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏர்லி மார்னிங்லேருந்து தாராளமாக போட்டுடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன் சிஸ்டர். பச்சை பட்டாணி வாங்கியிருந்தேங்களா, சீசன் இல்லையா, அதை தொடிக்கலான்னு தான் எடுத்துகிட்டு வந்தேன். கிளாஸ் கண்டெய்னர் தொம்முன்னு கீழே போட்டாச்சு. போட்டதையுமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சேன். நல்ல வேலைங்க, எதுவும் ஆகலை. அதை தான் மேலேருந்து நெய்பர்ஸ் பார்த்துட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பதில் சொல்லிகிட்டு இருந்தேன், ஒன்றும் ஆகலை அப்படின்ட்டு. இப்படின்னு பிடிக்கிறதுக்குள்ளே கை நழுவிடுச்சுங்க. நல்ல வேலை எதுவும் ஆகலை, இல்லைன்னா அதுவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போது பச்சை பட்டாணி சீசன் இல்லைங்களா, ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது. கொஞ்சம் பல்காக வாங்கி நம்ம தொளிச்சு போட்டு வச்சிட்டோன்னா உண்மையாகவே இது எனக்கு ரொம்ப பிடிக்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய நேரத்தில் இது ஹெல்ப் பண்ணும். டக்குன்னு எடுத்தோமா ஏதாவது சாப்பாடு தாளிக்கிறதாகட்டும், இல்லை குருமா வைக்கிறதாகட்டும், இது வந்து ரொம்பவுமே ஈஸியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு காய் தான் இது. ஸோ அறிய வேண்டியதில்லை, ரொம்ப நேரம் இதுக்கு வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் நம்மளோட சோம்பேறித்தனமான சில நாட்களுக்கு, இல்லை டக்குன்னு இந்த வெயிலில் வேலையை முடிச்சுட்டு வெளியே வரணும் கிச்சனை விட்டு அப்படின்னு நினைக்கிற டைம்லையெல்லாம் வந்து இது ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். ஸோ அவ்வளோதான், இது தொலைச்சி முடிச்சாச்சு. இனி கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அவ்வளோதான், ஒரு குட்டி பிரேக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டலுக்கு ஒரு ஸ்நாக் ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் பொண்ணுக்கு அப்படின்ட்டு தான். இந்த நிம்கி செய்வோம் இல்லையா, அதுக்காக தான் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கோதுமை மாவு கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக சில்லி பவுடர், சீரகத்தூள், எள்ளு, ஓமம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்து, காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கணுங்க. சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாலாம் பிசைய வேண்டியதில்லை, இது கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். ஏன்னா இது ஆயில் ஃப்ரை பண்ணுறப்போ ஆயில் இழுக்காமல் இருக்கணும் இல்லையா, அதனால கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நான் ஷார்ட்ஸில் போடுறேன், தேவைப்படுறவங்க பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு ஸ்நாக்ஸுங்க. ஏன்னா இனி லீவ் வந்துருச்சு அப்படின்னா நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி தேவைப்படும், அதுக்காக சொல்கிறேன். இது வந்து கோதுமையில் செய்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட, நம்ம ஸ்டோர் பண்ணியும் வச்சு சாப்பிட்லாம். நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த எள்ளு ஓமம் எல்லாம் போட்டிருக்கிறனால வாசனையும் நல்லா இருக்குங்க. இதை நல்லா வந்து தேய்ச்சி சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சி பெருசாகவே நல்லா தேய்ச்சிட்டு நம்ம டைமண்ட் ஷேப்லேயோ இல்லை சர்க்கிள் ஷேப்லேயோ எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி ஆயில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான். ஆயில் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா உப்பு, மிளகாத்தூள் மேலே போட்டு தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்ல வாசனை, நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதை வந்து ஸ்வீட்லேயும் செய்யலாம். மோஸ்ட்லி இந்த நிம்கி பார்த்தீங்க அப்படின்னா மைதாவில் செய்வாங்க, நான் கொஞ்சம் கோதுமையில் செஞ்சுருக்கேங்க. நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்க்கிறப்போ ஃபோர்க்கை வச்சு நல்லா குத்தி குத்தி ஓட்டையாக போட்டு விட்டுருங்க, இல்லைன்னா உப்பி வந்துடும், கிறிஸ்பியாக இருக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.